வணக்கம். இன்றைக்கி டீ கடை கண்ணாடி பாட்டிலில் அடுக்கி வச்சுருக்கக்கூடிய நிலா பிஸ்கெட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பிஸ்கெட் செய்கிறதுக்கு 1 கப் சர்க்கரையும் 4 ஏலக்காவும் போட்டு நைஸாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கப்பில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற சர்க்கரையை அளந்து எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுக்கிறேன். இந்த பவுலில் போட்டுக்கலாம். அடுத்து அதே கப்பில் கோதுமை மாவு அளந்து எடுத்துக்கலாம். இந்த கோதுமை மாவு பார்த்திங்கன்னா நான் வீட்டில் அரைச்ச மாவு தான் எடுத்திருக்கேன். சர்க்கரை அளந்தால் அதே கப்பில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தலை குவியலாக எடுக்கக்கூடாது, தலை தட்டின மாதிரி எடுத்துக்கணும். 2வது கப்புலேருந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு மாவு எடுத்து வச்சுருங்க. அடுத்து 2 சிட்டிகளவு உப்பு, கூடவே ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சமையல் சோடா சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். சர்க்கரையும் மாவும் அளந்த அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து எந்த பிளேட்டில் பிஸ்கெட் அடுக்க போகிறீங்களோ அந்த பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு பட்டர் ஷீட் போட்டு அது மேலேயும் கொஞ்சம் நெய் தடவிட்டு ரெடியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவோட நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசையணும். மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது. இப்போ மாவு பார்த்திங்கன்னா கரெக்டான பதத்தில் பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஒரு 1/4 கப்பு மாவு, அதுவும் இதோட சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். புதுசாக ட்ரை பண்ணுறவங்க கொஞ்சம் மாவு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ட்ரை பண்ணிங்கன்னா நமக்கு கடைசியாக தேவைப்படும் போது சேர்த்துக்கலாம். ஈஸியாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு. மாவும் நெய்யும் ஒன்று சேர்த்து கலந்து வச்சதுக்கப்புறம் மாவு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வெடிப்பாக இருக்கணும். மேலே பிசைஞ்ச மாவை இந்த மாதிரி எடுத்து 2ஆக புட்டு பார்த்திங்கன்னா சரிசமமாக இந்த மாதிரி வந்ததுனாலே மாவு கரெக்டான பதத்தில் பிசைஞ்சிருக்கும்னு அர்த்தம். அடுத்து சாப்பிங் போர்டு இல்லாட்டினா கவுண்டர் டாப் மேலே ஒரு பட்டர் ஷீட் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தா மாவுலேருந்து பாதி மாவு எடுத்து இந்த மாதிரி ஷேப்பாக நல்லா தட்டிக்கோங்க. தட்டின மாவை சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா சமன்படுத்திட்டு நடுவில் ஒரு கோடு போட்டு 2ஆக பிரிச்சுட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிலா ஷேப்பில் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஷார்ப்பான ஒரு கத்தி ஏதாவது வச்சு எடுத்திங்கன்னா அழகாக வெளியில் எடுக்க வந்துடும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த மாவை ஏற்கனவே தட்டில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கிறோம், அதில் அடுக்கிக்கலாம். எல்லா மாவையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அடுப்பில் அடிக்கனமான ஒரு பாத்திரம் வச்சுட்டு அது நல்லா ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரீ ஹீட் பண்ண வச்சுருக்கிறேன். பிஸ்கெட் அடுக்கி வச்சுருக்கிற பிளேட்டை இது உள்ளே வச்சுட்டு மூடியை போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வச்சிங்கன்னா பிஸ்கெட் சூப்பராக வெந்துடும். நான் இப்போ 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பிஸ்கெட் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை வெளியில் எடுத்துகிட்டு ஆற வச்சிடலாம். அடுத்த தட்டில் இருக்கிறதையும் இதே மாதிரி வச்சிடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த பிஸ்கெட் பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி லூஸ் பண்ணி விட்டுட்டு இதை வெளியில் எடுத்துடலாம். சின்ன குழந்தைங்க இருக்கிறவங்க கட்டாயம் இந்த பிஸ்கெட்டை வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. பிஸ்கெட் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வீட்டில் இருக்கிற கோதுமை மாவும் நெய்யும் வச்சு சூப்பராக உங்களுக்கு நிலா பிஸ்கெட் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.